Hi everyone, grade 9 number system first chapter, page number 18 la example 15. Simplify the following expressions. First one, 5 plus root 7 into 2 plus root 5. Second, 5 plus root 5 into 5 minus root 5. Third, root 3 plus root 7 the whole squared. Fourth, root 11 minus root 7 into root 11 plus root 7. Solution. இந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்து 4 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இல்லை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 5 ப்ளஸ் ரூட் 7 இன்ட்டு 2 ப்ளஸ் ரூட் 5. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இங்கே பாருங்கள், 5 வச்சு 2 மல்டிப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு. 5 வச்சு ரூட் 5, அதே மாதிரி ரூட் 7 வச்சு 2, ரூட் 7 வச்சு ரூட் 5. இப்போ ஃபஸ்ட்டு 5 வச்சு 2 மல்டிப்ளை பண்ண வரும். 5 2s 10. அப்புறம் ப்ளஸ் 5 இன்ட்டு ரூட் 5 என்னது, இங்கே ப்ளஸ் தானே இருக்கனால ப்ளஸ் தான் போட்டுருவோம். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் 5 இன்ட்டு ரூட் 5 வந்து என்னது 5 ரூட் 5 ப்ளஸ் ரூட் 7 இன்ட்டு 2 வந்து என்னது 2 ரூட் 7 ப்ளஸ் ரூட் 7 இன்ட்டு ரூட் 5 இப்போ என்னது ரூட் 35. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம் இல்லையா, ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி, ரூட் ஏபி, அதே மாதிரி ரூட் 7 இன்ட்டு ரூட் 5 வந்து ரூட் 35. 10 ப்ளஸ் 5 ரூட் 5 ப்ளஸ் 2 ரூட் 7 ப்ளஸ் ரூட் 35. இங்கே நம்பர்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இன்னொரு நம்பர் இருந்தால் ஆட் பண்ணலாம். அதனால் இப்படி தான், இவ்வளோ தான் இது பண்ண முடியும். தான் சிம்பிளிஃபை. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், 5 ப்ளஸ் ரூட் 5 இன்ட்டு 5 மைனஸ் ரூட் 5. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்கா, ஐடென்டி பிடிச்சிருக்கோம்ல, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ வந்து 5, பி வந்து ரூட் 5. அப்போது நமக்கு ஆன்சர் என்னது, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். இங்கே ஏ வந்து 5, அப்போது 5 ஸ்கொயர்ட் மைனஸ் ரூட் 5 ஸ்கொயர். ஐடென்டி ஓகேவா, இந்த ஐடென்டி படி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி equal to a squared minus b squared. Here a equal to 5, b equal to root 5. இப்போ 5 square என்னது 25 minus root 5 square. root 5 square na root 5 into root 5. root 5 into root 5 na வரும் 5 வரும். 25 minus 5 வந்து என்னது 20. இப்போ 20 தான் இதுக்கு ஆன்சர். Third sum, root 3 plus root 7 the whole square. அதாவது a plus b the whole square மாதிரி இருக்குது. இப்போ இங்கே ஏ வந்து என்னது ரூட் 3, பி வந்து ரூட் 7. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்குவாட் வந்து ஃபார்முலா என்னது, ஏ ஸ்குவாட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்குவாட். இங்கே வந்து ஏ வந்து ரூட் 3, அப்போ ரூட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, இப்போ 2 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 7 ப்ளஸ் ரூட் 7 ஸ்கொயர் பி ஸ்கொயர், அப்போ ரூட் 7 ஸ்கொயர். ஐடென்டி வந்து என்னது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்குவாட் ஈக்குவல் டு ஏ ஸ்குவாட் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ரூட் 3 ஸ்கொயர், ரூட் 3 ஸ்கொயர் ஆனது ரூட் 3 இன்ட்டு ரூட் 3, அப்போ 3 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ரூட் 21. இப்போ 2 ரூட் 21 ரூட் 7 ஸ்கொயர், ரூட் 7 இன்ட்டு ரூட் 7, அப்போ என்னது 7. இப்போது இங்கே நம்பர் இருக்குது 3 + 7, இப்போ என்னது 10. இப்போ 10 + 2 ரூட் 21 ஆன்சர். இங்கே நம்பர் இருந்ததுனால நம்ம அந்த நம்பரை ஆட் பண்ணிட்டோம். இங்கே நம்பர் 10 மட்டும் தான் இருந்தது, வேறு எதுவும் நம்பர் இல்லை, அதனால் ஆட் பண்ணலாம். ஓகேவா, நம்பர் இருந்தால் நம்பரை வந்து ஜாயின் பண்ணி ஆட் பண்ணணும். அதுமாதிரி இப்போ ரூட் 21 வேறு எதையாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரூட் 11 மைனஸ் ரூட் 7 இன்ட்டு ரூட் 11 ப்ளஸ் ரூட் 7. இங்கே இதே தான், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த செகண்ட் சம் செஞ்சோம்ல, இதே மாதிரி தான். இப்போ ஃபார்முலா என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ ஸ்கொயர் வந்து என்னது ரூட் 11 ஸ்கொயர் மைனஸ் பி வந்து ரூட் 7, அப்போ ரூட் 7 ஸ்கொயர். ரூட் 11 ஸ்கொயர் ஆனது ரூட் 11 இன்ட்டு ரூட் 11, அப்போ 11 வரும். மைனஸ் ரூட் 7 இன்ட்டு ரூட் 7, அப்போ 7. 11 மைனஸ் 7 4, இப்போ 4 தான் ஆன்சர். எக்ஸாம்பிள் 16, ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் ஆஃப் 1/√2. டினாமினேட்டரில் ரூட் 2 வந்து என்னது இராஷனலாக இருக்குது அப்படின்னா இது நம்ம ரேஷனல் நம்பராக மாற்றணும், அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ 1/√2 ரேஷனலைஸ் ஆக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து டினாமினேட்டர் ரூட் 2 இருக்குது அப்படின்னா இந்த ரூட் 2வால் என்ன பண்ணணும், நியூமினேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அந்த நியூமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, ஏன்னா இங்கே ரூட் 2 கேன்சல் ஆகிடும் அப்படி தானே.
அதனால தான் நம்ம ரூட் 2வால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இது கேன்சல் ஆகிடும். 1/√2 தான் இதுக்கு வேல்யூ. அதனால் இப்படி பண்ணுறோம். இப்போது 1 × √2 வந்து என்னது √2 √2 × √2 2 ஆன்சர். இப்போ இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணிட்டோம். இப்போ √2/√2 வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் லைனில் மேக் பண்ணலாம். அதாவது 0லேருந்து √2 வரைக்கும் ஹாஃப் வேல வந்து லொக்கேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 17 ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் ஆஃப் 1/2 + √3. இப்போ 1/2 + √3 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் பண்ணணும் டினாமினேட்டரை. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து டினாமினேட்டரில் நமக்கு ரேஷனல் நம்பர் வரணும், அப்படி தானே? அதுக்கு என்ன பண்ணலாம்னா 2 - √3ஆல் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். ஏன் இப்படி பண்ணுறோன்னா, நம்ம ஐடென்டி 4 படி வந்தது a + b × a - b. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், நமக்கு நம்பர் கிடைக்கும். அது வந்து ரேஷனல் நம்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 1 × 2 - √3 வந்து அதே தான் வரும். இப்போ 2 - √3 இது வந்து a + b × a - b மாதிரி இருக்குது. அப்போ என்னது a² - b². அப்போ 2² - √3². அதாவது என்னது a + b × a - b = a² - b². இப்போ 2 - √3 2² வந்து என்னது 4. 2 × 2 4 -√3² √3 × √3 3. இப்போ 4 - 3 1. இப்போ 2 - √3 1. இப்போ என்னதான் 2 - √3 தான். இதான் ஆன்சர். 1/2 + √3 ரேஷனலைஸ் பண்ணோம்னா 2 - √3 வருது. எக்ஸாம்பிள் 18 ரேஷனலைஸ் த டினாமினேட்டர் ஆஃப் 5/√3 - √5. சொல்யூஷன். அதாவது 5/√3 - √5 ரேஷனலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே √3 - √5னா என்னது, நம்ம √3 + √5ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டி 4 படி என்னது a + b × a - b வந்து என்னது a² - b². அப்போ ரேஷனல் நம்பராக கிடைக்கும். 5 × √3 + √5 இங்கே வந்து என்னது, இப்போ என்னது a² - b². அப்போ √3² - √5². இப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 5 × √3 + √5 √3² வந்து என்னது √3 × √3 3 -√5 × √5 5. இப்போ 3 - 5 வந்து என்னது -2. இப்போ -5/2 × √3 + √5 -5/2 × √3 + √5. இதான் ஆன்சர். Example 19 rationalize the denominator of 1/7 + 3√2. Solution. 1/7 + 3√2 equal to என்ன பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மல்டிப்ளை இப்போ 7 - 3√2 7 - 3√2. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணது அதே தான் வரும். 7 - 3√2 7² -3√2². இங்கே a இடத்துல 7 இருக்குது, b இடத்துல 3√2 இருக்குது. ஓகேவா? அப்போ 3√2க்கும் ஸ்கொயர் ரெண்டுக்குமே சேர்த்து வரும். இப்போ 7 - 3√2 7² வந்து என்னது 49 -3√2². அது 3க்கும் ஸ்கொயர் √2க்கும் ஸ்கொயர். 3² வந்து என்னது 9 9 × √2² வந்து என்னது √2 × √2 2. இப்போ 9 2s are 18. இப்போ 49 - 18. ஓகேவா? ரெண்டுக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 7 - 3√2 49 - 18 வந்து 31. 7 - 3√2 31. இதான் ஆன்சர். Thanks for watching.